வல்ல ஆண்டவர் இயேசு அண்டையே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே அன்பான வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய சத்தம் என்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்று கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து ஒரு பகுதியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த நாள் தியானத்துக்காக நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். தன்னுடைய பாவத்தை மறைக்கின்ற மனிதன் தேவன் தமது இரக்கத்தினால் மனிதர்களுக்கு கொடுக்கின்றதான பாவ மன்னிப்பையும் ஆத்தும மீட்பையும் நித்திய வாழ்வையும் பெற்றுக்கொள்ள மாட்டான் என்பதுதான் இந்த வசனத்தின் கருத்தாக இருக்கிறது. யார் ஒருவர் தான் செய்த பாவங்களை மறைத்து வாழ்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. உலகத்திலே எந்த ஒரு தவறுமே எந்த ஒரு குற்றமே செய்யாத மனிதன் என்று சொல்லி யாரையும் சொல்ல முடியாது. பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது, பாவம் செய்யாத மனிதன் இல்லையே. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில், there is no man who does not commit sin. எந்த ஒரு பாவத்தையும் செய்யாத மனிதனே இல்லை. ரோமருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்விதமாய் கூறுகிறார், எல்லா மனிதர்களும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள். எல்லா மனிதர்களும் பாவம் செய்தார்கள், தவறுகள் செய்தார்கள் என்று குறிப்பிட்டு சொல்வதை பார்க்கிறோம். தான் செய்த பாவத்தை மறைத்து வாழ்வது மனிதனுடைய தன்மை. இட்ஸ் a human nature. தேவனுக்கு முன்பாக ஒரு மனிதனும் தான் செய்த எந்த குற்றத்தையும் எந்த முறையிலும் மறைத்து வாழ முடியாது. வேதம் சொல்லுகிறது, எல்லா மனிதர்களும் தேவனுக்கு முன்பாக நிர்வாணியைப் போலவும் வெளியரங்கமாக இருக்கிறார்கள். தேவன் ஒவ்வொரு மனிதனுடைய அந்தரங்கத்தையும் செயல்பாடுகளையும் கிரியைகளையும் நன்கு அறிந்தவர். தேவனுக்கு முன்பாக எந்த மனிதனும் தன் குற்றத்தை மறைத்து வாழ முடியாது. பட் தேவனிடத்தில் தான் செய்த தவறுகளை உணர்ந்து தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டு அறிக்கை செய்கிற மனிதன் தேவனால் கிடைக்கின்ற நித்திய வாழ்வை பெறுகிறான். Every man must acknowledge his sin and confess them to God. Then he will get the mercy of God. அப்பொழுது அவன் தேவனுடைய இரக்கத்தை பெறுவான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனிதன் தன் குற்றத்தை உணர வேண்டும். சங்கீத புஸ்தகத்திலே தன் குற்றத்தை உணர்கிறவன் யார் என்று ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? எல்லோருமே பிறரை குற்றப்படுத்துவார்கள், பிறருடைய குற்றங்களை விமர்சனம் செய்வார்கள், பிறர் செய்த தவறுகளை பரப்புவார்கள். பட் தன்னுடைய குற்றத்தை உணர மாட்டார்கள்.
இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் ஒரு அருமையான கருத்தை போதித்தார். 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி, நான் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று சொல்வது எப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். ஒரு மனிதனுடைய கண்ணில் உத்திரம் என்றால் ஒரு பெரிய பீம் போன்ற ஒரு பெரிய ஒன்று இருக்கிறது. அதை அவனால் உணர முடியவில்லை. பிறனுடைய கண்ணில் இருக்கிற துரும்பை பார்த்து அதை எடுத்து போடட்டும் என்று சொல்வதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக மனிதர்கள் தங்கள் குற்றத்தை மறைத்து வாழ்கிறார்கள். நாம் செய்த தவறுகளை எல்லா மனிதர்களிடத்தில் சொல்ல வேண்டும் என்று வேதம் சொல்லவில்லை. அது சில பிரச்சனைகளை உருவாக்கலாம். பட் நம்மை உண்டாக்கின தேவனுக்கு முன்பாக அதை ஒப்புக்கொண்டு நாம் செய்த தவறை உணர்ந்து அவைகளை அறிக்கை செய்யும் போதுதான் கர்த்தர் அருளும் ஆசீர்வாதத்தை, கர்த்தர் அருளும் மீட்பை பெற்றுக்கொள்ள முடியும். அருமையானவர்களே, இந்த ராத்திரி வேளையிலும் ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. இந்த வசனத்தின் மூலம் நாம் நம் குற்றத்தை உணர்ந்து அறிக்கை செய்வோம் என்றால் கர்த்தர் நமக்கு தர வேண்டிய ஆசீர்வாதத்தை அவர் தருவார். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு நாம் செய்த பாவங்களும் நம்மிடத்தில் இருக்கின்ற சில தவறுகளும் தான் பெரிய ஒரு ஸ்டம்பிளிங் பிளாக்காக இருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், உங்கள் அக்கிரமங்கள் உங்களுக்கு தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய நன்மையை வர ஒட்டாதிருக்கிறது. தேவன் நல்லவர், தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர். தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதத்தை தடுப்பது பிசாசு அல்ல, பிற மனிதர்கள் அல்ல. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் ஒரு பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் அக்கிரமங்களே தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு வரக்கூடிய நன்மையை வர ஒட்டாமல் இருக்கிறது, வருவதை தடை செய்கிறது. தேவன் உங்களுக்கு செவி கொடுக்க கூடாதபடி, தேவன் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடாதபடி உங்கள் அக்கிரமங்களே தேவனுக்கும் உங்களுக்கும் பிரிவினையை உண்டாக்குறது என்று சொல்லி ஏசாயா 59:2 வாசிக்கிறோம். ஆகையினாலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் இந்த ராத்திரி வேளையிலே நீங்க வேற பெரிய எந்த காரியத்தையும் செய்ய வேண்டாம். உங்கள் குற்றங்களை உணர்ந்து உங்களை தாழ்த்தி உங்கள் வாழ்க்கையில் கடந்த காலங்களில் நீங்கள் செய்த தவறை உணர்ந்து அவைகளை தேவனிடத்தில் அறிக்கை செய்யுங்கள். அறிக்கை செய்தல் என்றால் உணர்ந்து தேவனிடத்தில் சொல்லுதல். அப்படி செய்வீர்கள் என்றால் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தேவனுடைய இரக்கத்தை பெறுகிறான். That man shall receive the favor of God, mercy of God. அதன் அர்த்தம் என்னவென்றால் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பெறுகிறார். வேதாகமத்திலே தங்கள் குற்றங்களை மறைத்ததான 3 மனிதர்களை உங்களோடு குறிப்பிட்டு கோடிட்டு தங்கள் குற்றத்தை மறைத்த 3 மனிதர்களுடைய காரியத்தை வசனத்தின் மூலம் நினைப்பூட்ட விரும்புகிறேன்.
முதலாவதாக ஃபர்ஸ்ட் மேன் ஆகிய ஆதாமை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் யோபின் புஸ்தகத்தில் இவ்விதமாக ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. யோபின் புஸ்தகம் 31 அதிகாரம் 33 வசனத்தை வாசித்து பார்க்கையில், நான் ஆதாமைப் போல என் மீறுதல்களை மூடி என் அக்கிரமத்தை என் மடியில் ஒளித்து வைத்தேனோ. இந்த வசனத்திலே ஆதாமைப் போல என் மீறுதல்களை மூடி என் அக்கிரமத்தை மறைத்து வைத்தேனோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தின்படி ஆதாம் தன் குற்றங்களை மூடி மறைத்தபடினாலே தேவன் அவனுக்கு கொடுத்த ஒரு அனைத்து பிரிவிலேஜஸ்களையும் இழந்து போனான். ஆதியாகம புஸ்தகம் 3 அதிகாரம் 11 வசனத்தில் ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறார், ஆதாமே, நீ புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு சொன்ன விலக்கின விருட்சகத்தின் கனியை புசித்தாயோ? நான் புசிக்க கூடாது என்று சொன்ன கனியை நீ புசித்தாயா? எஸ் ஆர் நோ கொஸ்டின். நான் புசித்தேன், அது புசிக்கவில்லை என்று சொல்லி, ஆண்டவரே, நான் உம்முடைய வார்த்தையை மீறிவிட்டேன், புசித்து விட்டேன் என்று அன்றைக்கே தேவனிடத்தில் சரண்டர் ஆகியிருந்தால், அன்றைக்கே தன் குற்றத்தை தேவனுக்கு முன்பாக ஒப்புக்கொண்டிருந்தால், ஒருவேளை அவனுடைய வாழ்விலே தேவன் வித்தியாசமான காரியத்தை செய்திருக்கலாம். அதற்கு பதிலாக அவன் தேவனை பார்த்து என்ன சொன்னான் என்றால், அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரியானவள் அவ்விருட்சகத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன். இந்த இடத்திலே ஆதாம், ஏவாளை நீர் எனக்கு கொடுக்காமல் இருந்திருந்தால் நான் கனியை புசித்திருக்க மாட்டேன். தான் செய்த குற்றத்தை ஒப்புக்கொள்வதற்கு பதிலாக ஏவாளின் மேல் குற்றம் சுமத்துகிறான். தன்னை உண்டாக்கின தேவன் பேரில் குற்றம் சாட்டுகிறான். அது நேர்மையான பதில் அல்ல. ஆமாண்டவரே, ஆதாமை பார்த்துத்தான் கர்த்தர் சொன்னார், நீ புசிக்க கூடாது, புசிக்கிற நாளிலே சாகவே சாவாய். ஏவாளை பார்த்தல் ஆதாமிடத்தில் தான் இந்த வார்த்தையை தேவன் சொல்லியிருந்தார். அப்படி என்றால் ஏவாள் கொடுக்கும் போது தேவன் இந்த கனியை புசிக்க கூடாது என்று சொல்லியிருக்கிறார், நாம் புசிக்க கூடாது என்று சொல்லியிருந்திருக்க வேண்டும். ஆனால் அவன் புசித்தான். புசித்தும் தெரியாமல் புசித்து விட்டேன், உம்முடைய வார்த்தையை மீறிவிட்டேன் என்று அவன் தேவனிடத்தில் சொல்வதற்கு பதிலாக தேவனையே குற்றம் சாட்டுகிறான். தேவன் கொடுத்த மனைவியின் மேல் குற்றம் சாட்டுகிறான். இதன் முகாந்தரமாக தன் குற்றத்தை ஒப்புக்கொள்ளாதது நிமித்தம் தேவன் அவனுக்கு கொடுத்த பாரடைஸ் ஆகிய ஏதேன் தோட்டத்தையும் அவனுக்கு தேவன் கொடுத்திருந்த அனைத்து பிரிவிலேஜஸ்களையும் அவன் இழந்து போனான். ஏதேன் தோட்டத்திலே அவன் எவ்வளவு மகிழ்ச்சியாயிருந்தான். அனைத்து அவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தன. அனைத்து ஜீவன்களும் அவன் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தன. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆசீர்வாதத்தை தன் குற்றத்தை ஒப்புக்கொள்ளாததினாலே அவன் இழந்து போனான் என்று கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது. இரண்டாவது ஒரு மனிதனை குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 7 அதிகாரத்தில் ஆகான் என்ற ஒரு மனிதன், அவன் எகிப்து தேசத்தில் இருந்து வனாந்தரத்தில் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் பிரயாணப்பட்டு கானான் தேசத்தை சுதந்தரிக்கும் தருவாயில் இருக்கின்றான்.
கானான் தேசத்தை காணும் சிலாக்கியம் அவனுக்கு கிடைத்திருந்தது. யோர்தானை தாண்டி வந்து விட்டான். இப்பொழுது யோசுவா சகல ஜனங்களுக்கு முன்பாக யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அந்த கேம்பில் இஸ்ரவேலுக்கு தலைவனாகி யோசுவா சொல்லுகிறான். 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், சாபத்தீடானதில், எகிப்தில் உள்ள சாபத்தீடானதில் ஏதாயிலும் எடுத்துக் கொள்கிறதினாலே நீங்கள் சாபத்தீடாகாதபடிக்கு, இஸ்ரவேலின் பாளையம் சாபத்தீடாகி அதை கலங்க பண்ணாதபடிக்கு நீங்கள் எதையும் எடுத்துக் கொள்ளக்கூடாது. எரிகோவை நீங்கள் ஜெயிக்கும் போது எரிகோவில் உள்ள எந்த பொருளையும் எடுக்கக்கூடாது. அது சாபத்தீடானது. அதை எடுப்பீர்கள் என்றால் நீங்கள் சாபத்துக்குட்படுவீர்கள். அதன் மூலமாக இஸ்ரவேலிலும் ஒரு பெரிய சாபம் உண்டாகும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையை யோசுவா அந்த கேம்பில் மக்களுக்கு அறிவித்திருந்தான். இப்பொழுது எரிகோவை 7 முறை சுற்றி வந்தார்கள். எரிகோவை பிடித்து விட்டார்கள். எரிகோவில் ஒரு ஆச்சரியமான வெற்றி கிடைத்தது. அப்பொழுது ஆகான் என்ற அந்த சோல்ஜர் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே, கொள்ளையில் நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையும் 200 வெள்ளிச் சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொற்பாலத்தையும் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்து தன் கூடாரத்தின் அடியிலே மறைத்து வைத்தான். இவன் புத்தியாக ஞானமாக செய்தது போல செய்தான். இவன் தன் தலைவனால் கூறப்பட்ட தேவனுடைய வார்த்தைக்கு மாறாக செயல்பட்டான். இச்சித்து எடுத்துக்கொண்டான். இப்பொழுது ஆயி பட்டணத்திலே ஒரு தோல்வியை சந்திக்கையில் யோசுவா கர்த்தருக்கு முன்பாக விழுந்து கிடக்கையில் ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் பாளையத்துக்குள் தீட்டு வந்து விட்டது. ஆகையினாலே இந்த தோல்விக்கு காரணம், எரிகோவில் சில சாபத்தீடான பொருள்களை எடுத்து உங்கள் மத்தியில் மறைத்து வைத்திருக்கிறீர்கள். காலையிலே எழும்பி தேவனுடைய வார்த்தையின்படி யோசுவா சீட்டு போடுகிறான். 12 கோத்திரத்தின் பெயர்களை எழுதி சீட்டு போடுகிறான். அந்த சீட்டு யூதா கோத்திரத்தின் பேரில் விழுகிறது. பின்பு யூதா கோத்திரத்தில் உள்ள தலைவர்களை எல்லாம் எழுதி சீட்டு போடுகிறான். அந்த சீட்டு இந்த ஆகானுடைய வம்ச வழியில் விழுகிறது. இறுதியாக ஆகான் பெயருக்கே சீட்டு வருகிறது. அப்பொழுது யோசுவா அவனை பார்த்து, மகனே நீ என்ன செய்தாய் என்று கேட்கிறான். இந்த இடத்திலே அவன் தலைவனுடைய வார்த்தை மீறி தன் மீறி அந்த தவறை செய்கிறான். அதை மறைக்கிறான். ஒருவேளை முந்தின நாளிலே யோசுவா சீட்டு போடக்கூடிய அந்த சூழ்நிலையிலே இவன் இருதயத்தில் நான் தான் பாவம் செய்தேன், சாபத்தீடான காரியத்தை எடுக்கக்கூடாது என்று சொன்ன யோசுவாவின் வார்த்தையை மீறி நான் தான் எடுத்தேன் என்று யோசுவாவிடத்தில் போய் தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டு அவைகளை அறிக்கை செய்து என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி அவன் பேரில் சீட்டு விடுவதற்கு முன்பாக வாலண்டியராக போய் தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டு அங்கே யோசுவாவோடு பேசியிருப்பான் என்றால் he would be forgiven by God. அவன் தேவனால் மன்னிக்கப்பட்டிருப்பான். he would be allowed to enter into the promised land. அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு, அந்த கானான் தேசத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அனுமதிக்கப்பட்டிருப்பான். நியாய தீர்ப்பு வந்த பின்பு அவன் பிந்து
என்ன செய்தாய் என்று கேட்டு விசாரிக்கையில் தன் குற்றத்தை செய்த தவறை ஒப்புக்கொண்ட போது ஒரு பயன் இல்லை. இதுபோல ஆண்டவருடைய நியாய தீர்ப்புக்கு போய் நியாய தீர்ப்பின் நாளிலே நம் குற்றத்தை நாம் அறிக்கை செய்து பிரயோஜனம் இல்லை. வேதாகமத்திலே 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாகி நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும், சிலருடைய பாவமோ நியாய தீர்ப்பு வரைக்கும் பின்தொடரும். யார் யார் தங்கள் குற்றத்தை உணர்ந்து வெளியரங்கமாக்கின்றால் அறிக்கை செய்கிறார்களோ அவருடைய பாவம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டாது. ஆகையால் அன்பார்களே, நம்முடைய குற்றங்களை உணர்ந்து அறிக்கை செய்வோம் என்றால் நாம் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற முடியும். மூன்றாவது ஒரு சகோதரியை சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். ராகேல். ஆதியாகம புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் இந்த சரித்திர சம்பவங்கள் நமக்கு தெரியும். யாக்கோபுடைய மனைவி ராகேல், யாக்கோபு சுமார் ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலாக மாமனார் வீட்டில் ஆடுகளை மேய்த்து கொண்டு பின்பு அங்கே சின்ன சின்ன மன வருத்தங்கள் வந்தபோது அவன் தன் தகப்பன் ஈசாக்கு இருந்த தேசத்திற்கு புறப்பட்டு வர ஆயத்தமாகிறான். லாபான் தன் ஆடுகளை மயிர் கத்தரிக்க செல்லுகையில் யாக்கோபு தன்னுடைய மனைவிகள், பிள்ளைகள், ஆடு மாடு மிருக ஜீவன்களோடு அவன் பெத்லெகேமுக்கு புறப்பட்டு வருகிறான். புறப்பட்டு வருகையில் அவனுடைய மனைவியாகிய ராகேல் தன் தகப்பனுடைய விக்கிரகங்களை எடுத்து கொண்டு வந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே ராகேல் தன் தகப்பனுடைய சுரூபங்களை திருடி கொண்டாள், எடுத்துக்கொண்டாள் என்பதை விட she had stolen the god of his father. தன் தகப்பனுடைய தேவர்களை, அது கோல்டன் இமேஜஸ்களாகவே இருந்திருக்க வேண்டும், அவைகளை அவள் திருடி கொண்டு வந்தாள். இப்பொழுது லாபான் யாக்கோபு தன்னை விட்டு போய்விட்டான் என்று கேள்விப்பட்டு யாக்கோபை பின்தொடர்ந்து வருகிறான். வரக்கூடிய நிலையில் ஆண்டவர் அவனோடு பேசுகிறார். யாக்கோபுக்கு தீங்கு செய்ய அனுமதிக்கவில்லை. அப்பொழுது லாபான் அந்த இடத்திலே ஒரு காரியத்தை கேட்கிறான். ஏன் என்னுடைய தேவர்களை எடுத்து கொண்டு வந்தீர்கள்? 30ஆம் வசனத்திலே, நீ புறப்பட்டு போகிறதா இருந்தாதானால் போகலாம், ஆனால் என் தெய்வங்களை ஏன் திருடி கொண்டு போகிறீர்கள் என்று அவன் யாக்கோபின் மேல் குற்றம் சாட்டுகிறான். இந்த சூழலையெல்லாம் பார்த்த இந்த ராகேல், அப்பா நான் தான் திருடி கொண்டு வந்துவிட்டேன், இதோ நீங்கள் தேடின உங்கள் தெய்வம், உங்கள் விக்கிரகங்கள் என்னிடத்தில் தான் இருக்கிறது என்று அவள் முதல் தகப்பன் கேட்பதற்கு முன்பாகவே ஏன் என் தெய்வங்களை திருடி கொண்டு போனீர்கள் என்ற அந்த ஸ்டேட்மெண்ட் வந்தபோதே அவள் தன் குற்றத்தை உணர்ந்து அவைகளை அறிக்கை செய்து அவைகளை கொடுத்திருக்கலாம், தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டிருக்கலாம். அதற்கு பதிலாக அவள் என்ன செய்தாலாம்? நீங்கள் 34ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அவள் ஒரு பொய்யை சொல்லி தான் இருந்த ஒட்டகத்தின் கீழ், ஒட்டகத்தின் முதுகிலே அவள் போட்டிருந்த மெத்தையின் கீழ் அவைகளை மறைத்து வைத்து தகப்பனிடத்தில் பொய்யை சொன்னாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தன் குற்றத்தை அவள் அங்கே மறைத்தாள். இதனாலே அவளுக்கு என்ன சம்பவித்தது என்று சொன்னால், ஆண்டவர் அவளுக்கு வைத்திருந்த அநேக ஆசீர்வாதத்தை அவள் இழந்து போனாள். தன்னுடைய 2வது மகன் யோசேப்பை பெறுகையிலே
இன்னும் ஒரு மகனை எனக்கு தருவார் என்று சொல்லி அவனுக்கு யோசேப் என்று பெயரிட்டாள். அப்படி என்றால் தேவன் கொடுத்த இரண்டாவது மகன் பெஞ்சமீனை பெற்று அந்த பெஞ்சமீன் வளர்ந்து வருவதை அவள் கண்கள் பார்க்கும் சிலாக்கியம் அவளுக்கு இல்லை. இரண்டாவதாக பெத்லகேம் என்னும் ஒரு தேவனுடைய ஸ்தலத்தை, பெத்லகேம் என்று சொல்லக்கூடிய தேவனுடைய சமூகத்தை கிட்டி அங்கே போகும்படித்தான் வந்தாள். அந்த பெத்லகேமுக்கு அருகிலே செல்லுகையில் அந்த பெத்லகேமுக்குள் என்ட்ரி பண்ணக்கூடிய வாய்ப்பு அவளுக்கு அருளப்படவில்லை. தன் மாமனாகிய ஈசாக்கை நேருக்கு நேராய் பார்க்க எவ்வளவு நாளாய் ஆசையாயிருந்தாள். யாக்கோபுடைய அப்பா ஈசாக்கு ஒரு பக்தி உள்ளவன், தேவ மனிதன். அவனை பார்க்கும்படி எத்தனை நாட்கள் ஆசையாயிருந்தாலும் அவள் தன் மாமனாரை பார்க்கும் சிலாக்கியத்தை இழந்தாள். எல்லாவற்றுக்கும் மேலாக அவள் பெற்ற அவள் குமாரன் ஜோசப் எகிப்திலே கவர்னராகி பார்வோனுக்கு அதிகாரியாகி சகல ஜனங்களை ஆண்டு கொண்டிருந்த அந்த அருமையான வாய்ப்பையும் அவள் பார்க்கும் வாய்ப்பை இழந்து போனார். அன்பானுள்ளே, இவைகளெல்லாம் தங்கள் குற்றங்களை மறைத்தவர்களுக்கு வந்த ஆசீர்வாத குறைவுகள். ஒன்றை சொல்லுகிறேன், நம்முடைய குற்றங்களை மனிதர்களுக்கு முன்பாக அறிக்கை செய்ய வேண்டிய அவசியமில்லை. தேவனுக்கு எல்லாம் தெரியும். பட் தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி நம் குறைகளை மன்னிக்கும்படி அறிக்கை செய்வோம் என்றால் கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்வார். நாம் நமது குற்றங்களை அறிக்கை செய்கையில் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கின்ற ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால், 1 யோவான் 1:9 நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோம் என்றால் நம்முடைய பாவங்களை கர்த்தர் மன்னிக்கிறார். யாருடைய பாவத்தை மன்னிக்கிறார் என்றால், யார் யார் தங்கள் குற்றங்களை உணர்ந்து தேவனிடத்தில் இயேசு கிறிஸ்துவிடத்தில் அறிக்கை செய்கிறார்களோ அவர்கள் பாவங்களை மன்னிக்கிறார். அதான் தேவனிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய இரக்கத்தின் பலன். இரண்டாவது அந்த வார்த்தை சொல்லுகிறது, அவர்களை தேவன் சுத்திகரிக்கிறார். தன் பாவத்தை உணர்ந்து அறிக்கை செய்கிற மனுஷனுடைய பாவங்கள் எவ்வளவு பெரிதாயிருந்தாலும் கர்த்தர் அதை மன்னிக்கிறார். நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். லூக்கா சுவிசேஷம் 18 தேவாலயத்தில் சென்ற மனிதன் தன் மார்பை அடித்து தன்னை பாவி என்று அறிக்கை செய்கையில் அவன் நீதிமானாக்கப்பட்டான். அன்பானுள்ளே, தேவனால் நம்முடைய பாவத்தை மன்னிக்கவும் நம்மை நீதிமானாக்கவும் அவரால் முடியும். இரண்டாவதாக அதே வசனம் சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யும் போது தேவன் நமக்கு என்ன செய்கிறார் என்றால், 1 யோவான் 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நமக்கு நம் பாவங்களை மன்னிக்கிறார். கர்த்தர் அறிக்கை செய்கிறவருடைய பாவங்களை மன்னிக்கிறார். இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது, நம்மை சுத்திகரிக்கிறார். நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யும் போது பாவங்களை மன்னித்து நம்மை சுத்திகரித்து பாவத்துக்கு வர வேண்டிய தண்டனையிலிருந்து விடுதலையாக்கி நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மை சந்தோஷப்படுத்துகிறார். இந்த உன்னதமான கிருபையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இன்றே கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அன்றைக்கு கெட்ட குமாரன் தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் துன்மார்க்கமாய் செலவு செய்து தன் தகப்பனிடத்தில் வந்து, தேவரீர் உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன் என்று அறிக்கை செய்வேன் என்று தீர்மானித்து வந்து அறிக்கை செய்த போது அவன் ஏற்றுக்கொள்ளப்பட்டு
அவனுக்கு அநேக வெகுமதிகளை கொடுத்து அவனை தன் பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்தது போல தேவன் நம் வாழ்வை சிறப்பிக்கவும் ஆசீர்வதிக்கவும் ஆயத்தமாயிருக்கிறார். இந்த ராத்திரி வேளையிலே அப்படிப்பட்ட இரக்கத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இயேசு கிறிஸ்துவிடத்தில் நம் பாவத்தை அறிக்கை செய்து அவைகளை விட்டு விடுவோம். கர்த்தர் தம்முடைய இரக்கத்தை நமக்கு கட்டளையிடுவாராக. அன்பான கர்த்தாவே, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உம்மண்டை திரும்பத்தக்க ஒரு கிருபையை தாரும். ஆண்டவரே, தாவீது சொன்னது போல என் பாவத்தை அறிக்கை செய்தபோது தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். பாவத்தினால் வந்த தோஷங்கள், வியாதிகள், சமாதான கேடுகள் எல்லாவற்றையும் நீக்கினீர் என்று சொல்லுகிறார். இந்த ராத்திரி வேளையிலும் இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்யும். ரட்சிப்புக்கு ஏதுவான கிருபையை கட்டளையிடும். வசனத்தை கேட்ட யாவர் மேலும் தேவனுடைய கிருபை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமென்.